வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு மேக்ஸி நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க ஃப்ரைடே கொண்டு வந்துட்டாங்க சாரியை. நம்ம ஸ்டூடெண்ட் தான். கிளாஸுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு சாரீலேருந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் நம்மளால் அந்த சாரியை பார்க்க முடியல, ஒரு சின்ன இஷ்யூனால அன்றைக்கி பண்ணவே முடியல. சாட்டர்டே கிளாஸ்க்கு வரும்போது தான், மேம் எனக்கு சண்டே மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கேன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் போயிட்டுருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக சன்கிரேப்பில் லைனிங் இல்லை, நார்மல் காட்டன் லைனிங் இருக்குது. அதுவும் கொஞ்சம் லைட் டிஃப்ரெண்ட் ஷேடில் தான் இருக்குதுமா, ஓகேவா அப்படின்னு. நோ ப்ராப்ளம் மேம், நீங்கள் எனக்கு அதை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நெக்லைன் எதுவுமே கேட்கல, நெக் பேட்டர்ன் நார்மலாக சிம்பிளாக கேட்டுட்டாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த உடனே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணது மீன்ஸ் 1:30க்கு கிளாஸ் முடிஞ்சு கிட்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம சடனாக உடனே இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம். ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்கு பஃப் வைக்கிறது தான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. சடனாக ஒரு பிளான் பண்ணாமல் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணணுமே அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. அதுக்காக நம்ம டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படின்னாலுமே சரி, இல்லை இந்த ஆர்டரை வேணான்னு சொல்கிறவோ எனக்கு மனசு வரல. எல்லா டெய்லர்ஸ்க்குமே தெரியும், லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஹரிபரியான ஆர்டர்ஸ் நம்ம எப்போவுமே நிறையவே பண்ணிகிட்ருப்போம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எப்போ ரெகுலராகவே இந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறனால டே டைமில் மேக்ஸிமம் 95% என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் தான் முடியும். அதுவும் போக இப்போ சம்மரில் நம்ம மார்னிங் செக்ஷனும் ஈவினிங் செக்ஷனும் அபாக்கஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ரீசனால் நம்மளால் அதுவுமே டே டைமில் ஸ்டிச் பண்ண முடியலை. நான் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு எனக்கு தெரில. சம்மருக்கு ரிலேஷன்ஸ் வந்திருக்கனால நீங்களும் எத்தனை பேர் இதேமாதிரி ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறீங்க, நைட்டில் அன்டைமில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்கிறது வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் 95% நைட் 11 o'clock மேலே தான் மிஷினில் ஸ்டிச் பண்ண உட்காருவேன். ஒரு 1:30 2 o'clock வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டிச்சிங் டைமாக இருக்கும். அன்னன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லைனா ஒரு மேக்ஸி, அதுதான் என்னோடய டார்கெட். எனக்கு ஒரு பர்சனலாக என்னோடய கை செலவுக்கு ஒரு 200 ஒரு 300 கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் பொட்டிக்கில் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 தான் ஒரு மேக்ஸி கவுன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட மேக்ஸி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக்கு ஸ்டிச்சிங் நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற பழைய சாரி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு மேக்ஸியை ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளீட்டட் குர்த்தி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க அந்த பொண்ணு கேட்கும்போதே எனக்கு ஃப்ளீட்டட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. உள்ளே கொடுத்துருக்க லைனிங் மட்டும். ஸோ அதனால் நம்ம செமி சர்க்கிள் அம்பர்லா கட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற மெட்டீரியலை நம்ம ஃப்ளீட்டடே கொடுத்துட்டோம். ஃப்ளீட்டடையும் ரொம்ப அகலமாக ஃப்ளீட்ஸ் கொடுக்காம ரொம்ப குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக கொடுத்தோம். அகலமாக ஃப்ளீட்ஸ் கொடுத்து அயன் பண்ணுறதுக்கு இந்த சாரீக்கு நமக்கு டைம் இல்லை. மார்னிங் டெலிவரி பண்ணணுங்கும்போது அயனிங் கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் பிரின்சஸ் கட் வேணாம், நார்மல் கட் போதுங்கிறதுனால சின்னதாக நம்ம ஒரு டாட் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ ரெண்டையுமே அட்டாச் பண்ணிட்டோம். மேலே டாப் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் அட்டாச் பண்ணி அதில் இது பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரொம்ப ப்ளைனாக தெரிஞ்சுது. அவங்க பஃப் ஸ்லீவ் கேட்டதாங்க, இருந்தாலும் ப்ளைனாக தெரிஞ்சுது. அப்படிங்கிறதுனால நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு ஆரி பேட்டர்ன் லேஸ் அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி லேசஸ் எல்லா கடைகளுமே கிடைக்கிது. இது எப்படி இருக்குன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆரி போட முடியல அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி மேக்ஸிஸ் இருக்குது, சின்ன குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டை, அந்த மாதிரி இதுக்கெலாம் ஆரி போடுறத விட நமக்கு இது பெர் மீட்டர் 100 120 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அந்த இதை நமக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் எடுத்தோன்னா 250 rupeesலாம் அவங்களுக்கு ஆரி போட்ட ஃபினிஷிங்கில் நம்மளால் ஒரு மேக்ஸியோ ஒரு பட்டுப்பாவாடை சட்டையோ க்ரியேட் பண்ண முடியும். அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். பாப்பாவுக்கு ஒரு பட்டுப்பாவாடை சட்டை ஓவர் கோட் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே இந்த மாதிரி ஒரு லேஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு சாரீக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் என்கிட்ட வீடியோஸ் இருக்குது, பட் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யாரும் விருப்பம் இருக்குது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இவங்களுக்கு இந்த சாரீக்கு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு என்ன பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்னா, அந்த பொண்ணு கேட்டாங்க, பெல்ட் கேட்டாங்க. நம்ம பெல்ட் அட்டாச்சில் தான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம்.
அந்த பெல்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த சாரீலேருந்து மேலே டாப் போர்ஷன்லேருந்து அந்த பார்டர் வந்து சின்ன பார்டரை தான் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து ரெடிமேடில் கிடைக்கிற அந்த ரோப்பவே அட்டாச் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக ரோப் போடுறதுக்கான டைம் டியூரேஷன் இல்லைங்கிறதுனால ஈஸியாக பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ ஒரு ஐடியாக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த பெல்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஒரு பெல்ட்டுக்கு வந்து நம்ம ₹50 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். போடுற டெசல்ஸ் அதை பேஸ் பண்ணி. சரியா? இப்போ ஈஸியாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஓவர் வியூ. இந்த ஃப்ராக் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த லேஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குங்கிறதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோக்கான கிவ் அவே வின்னராக அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்.